ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில பெண்கள் எல்லாருக்கும் காதல கேட்டு கேட்டு புளிச்சு போன வார்த்தை ரெண்டு. ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று காம்ப்ரமைஸு. இது ஏதோ மலையாள திரைப்பட உலகத்துல பெண்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் தொல்லைகள் அது மட்டுமே ஹேமா கமிட்டி விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு தோற்றம் அல்லது அந்த மாதிரி ஒரு கருத்து தான் ஆழமாக ஊடகத்துல பரவிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது மட்டும் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிறுநீர் கழிக்கணும்னு சொன்னா 2-3 பேர் ஒன்னா போய் ஒரு 2 பேர் வந்து ஒரு துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு நிக்க, அந்த சைடு நம்ம வந்து சிறுநீர் கழிக்கணும், தண்ணி கூட இருக்காது. சாதாரண சமயத்திலேயே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, மாதவிடாய் காலத்துல தண்ணி இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. ராத்திரியில வந்து கதவு தட்டுவாங்க, அது ரொம்ப பொலைட்டா லேசா கூட தட்ட மாட்டாங்க, கதவே இடிஞ்சு விழற மாதிரி தண்ணியை போட்டுக்கிட்டு வந்து கதவை டம் டம்னு இடிச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு செய்வாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் விட்டோன்னு சொன்னா கதவு பிச்சு உடைஞ்சு உள்ள வந்துருவாங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிற பயத்துல தூக்கம் கூட வராம எத்தனை இரவுகளை நாங்க வந்து பயத்துல கழிச்சிருக்கோம். சைபர் அட்டாக் ரொம்ப மோசமா எழுதுவாங்க, அசிங்க அசிங்கமா ஆபாசமான படங்களை அனுப்புவாங்க, அர்த்தராத்திரியில மெசேஜ் அனுப்புவாங்க, நம்மளால சகிச்சுக்கவே முடியாது. அதனால சைபர் அட்டாக்குங்கிறது இன்னொன்னு ரொம்ப மோசமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல கேரள திரைத்துறையில சில குறிப்பான பிரச்சனைகளுக்காக ஜஸ்டிஸ் ஹேமா தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரைகள்லாம் இப்போ வந்து வெளியிடப்பட்டிருக்கு. நிறைய ஊடகங்கள்ல அது சம்பந்தமான விவாதங்கள், அது சம்பந்தமான விவரங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த கமிட்டி அமைப்பதற்கு என்ன காரணம், அந்த கமிட்டியினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன, அந்த கமிட்டி வந்து கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகள் என்ன, அதிலிருந்து தமிழகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இந்த 3-4 அம்சங்களை நம்ம வந்து சுருக்கமாக பார்ப்பது உதவியாக இருக்கும். 2017 மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெண் திரைப்பட கலைஞர் வந்து மிக மோசமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க வந்து புகார் கொடுக்கறாங்க. அதை ஒட்டி தான் விஷயங்கள் தொடங்குது. அப்ப அது சம்பந்தமாக அதை மட்டுமல்ல, கூடுதலாக மலையாள திரைப்பட உலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல விஷயங்களை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் திரைப்பட கலைஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து WCCன்னு ஒரு அமைப்பு, விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பேரோட அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி முதலமைச்சராக இருந்த தோழர் பினராயி விஜயனை சந்திச்சு அவங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் 2017 ஜஸ்டிஸ் ஹேமா அவங்க வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜு, அவங்க தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அவங்களோட சேர்த்து இன்னும் 2 பேர், அதில் வந்து சாரதா திரைப்பட கலைஞர், துலாபாரம் புகழ் நமக்கு நல்லா தெரியும். அதே போல வல்சலகுமாரி அவங்க வந்து ரிட்டையர்ட் IAS. அதனால ஹேமா, சாரதா, வல்சலகுமாரி இந்த 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கான ரிப்போர்ட்டுங்கிறது 2019 கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 2024 தகவல் பெறும் உரிமை அடிப்படையில் போட்டு இந்த ரிப்போர்ட்டுங்கிறது வெளிவந்தது. அப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, 2019 சமர்ப்பித்த அறிக்கையை 5 வருஷம் கேரளாவில் இருக்கக்கூடிய LDF அரசாங்கம் ஏன் மூடி வச்சது, ஏன் முடக்கியது அப்படிங்கிற கேள்வி வருது. காரணம் தெரிஞ்சுக்க முயற்சியே பண்ணாம கடுமையான விமர்சனங்கள் பூரா வருது. ஆனா இதுல என்ன பார்க்கணும்னா, ஹேமாவே ரொம்ப பாராட்டி இருக்காங்க. நம்முடைய நாட்டுல வேற எந்த மாநிலத்திலும் இப்படியான ஒரு கமிஷன் போடப்பட்டதே கிடையாது, பரிந்துரைகள் பெறப்பட்டதே கிடையாது. கேரளாவில் இடது ஜனநாயக அரசாங்கம் இந்த வேலையை முதலாக நாட்டிலேயே முதல் முறையாக செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம், பாராட்டப்பட வேண்டிய அம்சம். மற்ற பல மாநிலங்களும் அதை வந்து பின்பற்ற வேண்டிய தேவைங்கிறது இதுக்குள்ள இருக்கு. அப்போ 17 கமிட்டி 2 வருஷத்துல ரிப்போர்ட் கொடுத்துடுறாங்க. ரிப்போர்ட் கொடுத்த கையோட அவங்க ஜஸ்டிஸ் ஹேமா எழுத்து மூலமா அரசாங்கத்துக்கிட்ட என்ன கொடுக்கறாங்கன்னா, இதுல பல தகவல்கள் வந்து நாங்க விக்டிம்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிய போது இதை நாங்க கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறோம், ரகசியம் பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும், இது வந்து வெளியில போகாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இதனால ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில வராது, உங்க வாழ்க்கையில வராதுன்னு வந்து ஒரு 100 வாக்குறுதி கொடுத்துதான் அவங்களையெல்லாம் பேச வச்சிருக்கோம். அதனால இந்த ரிப்போர்ட்டை பொது வெளியில நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த கமிட்டியினுடைய தலைவரான ஜஸ்டிஸ் ஹேமா கைப்பட எழுதி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதனால அரசாங்கம் என்ன பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தது. நடுவில் ரிலீஸ் பண்ணலான்னு போகும்போது அடுத்தடுத்து 2 பேர் வந்து கோர்ட்டுக்கு போய்
இதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னதுல கோர்ட்டு கேஸு கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து அதையெல்லாம் தள்ளுபடி செஞ்சு வெளியிடுவதற்கு உகந்த சூழலை உருவாக்கிய போது தகவல் உரிமை சட்டத்துல போடப்பட்டு மாநில தகவல் உரிமை கமிஷனர் ஆணையர் அவர் வந்து என்ன சொன்னாரு, கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து இதை வெளியிடுங்க, என்னென்ன போர்ஷன்லாம் உங்களுக்கு வந்து விக்டிம்ஸோட டீட்டெயில்ஸு மற்றதெல்லாம் வந்தா ஆபத்து வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில கேரள LDF அரசாங்கம் அதையெல்லாம் நீக்கிவிட்டு பொதுவான சில அம்சங்களை மட்டும் அறிக்கையாக இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்கு. வெளியிட்ட கையோட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு SIT ஒன்று அமைச்சு இந்த அறிக்கையில வந்து சொல்லி இருக்கக்கூடிய பல சீரியஸான குற்றங்கள் அதை விசாரிப்பதற்கான அதிகாரத்தையும் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கொடுத்துருக்கு. அதனால வந்து இவ்வளோ நடந்திருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்துல ஜஸ்ட் சேமாவே வெளியிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்ட அடிப்படையில வெளியிடாமல் வைக்கப்பட்ட விஷயம்தான். அதனால அதை வந்து அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டாக முன்வைப்பதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறத முதல்ல வலியுறுத்த வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து ஹேமா கமிட்டியினுடைய ஒரு அடிப்படையான ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, மலையாள திரைப்பட உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், அது நடிகர்கள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமா இருக்கலாம், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் அதிகார மையமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். திரையுலகில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க தான் தீர்மானிக்கிறார்கள். அவங்க விருப்பத்துக்கு விரோதமாக சின்னதாக யாராவது ஏதாவது ஒரு நகர்வை மேற்கொண்டால் அவங்கள வந்து அடுத்தது திரைப்படத்துறையில் அவங்களுக்கு எந்த பங்கு பாத்திரமும் இல்லாத அளவுக்கு அன்ஆத்தரைஸ்ட் பேன், சட்டவிரோதமான தடை என்பது அவங்களுக்கு அடுத்தது விதிக்கப்படும். இதுல ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப ஹேமா கமிட்டியினுடைய முக்கியமான ஃபைண்டிங்கிறது இந்த மாதிரி ஒரு பவர் சென்டர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. தட்டி கேட்பவர்கள், சிறிய முணுமுணுப்பு செய்பவர்கள் கூட அடுத்தது தடை விதிக்கப்படுகிறார்கள், தடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்காக அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு எழுத துவங்கும் போதே, அறிக்கையை எழுத துவங்கும் போதே ஒரு கவித்துவத்தோட அவங்க எழுதுறாங்க. அந்த கவித்துவத்துக்கு நடுவுல உண்மை வந்து ரொம்ப பளிச்சுன்னு நம்ம கன்னத்துல அரைகிற மாதிரி தான் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல சமயங்கள்ல நம்ம எழுதுவோம் அல்லது வாசிப்போம், விண்வெளியில் மின்னும் நட்சத்திரங்களை பற்றி பேசுவோம், அழகிய நிலவு அப்படின்னு நம்ம பேசுவோம், எழுதுவோம். ஆனா சயின்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லி இருக்கு, நட்சத்திரங்கள் மின்னாது அப்படிங்கிறத சயின்ஸ் நமக்கு சொல்லி இருக்கு. நிலவுக்கு நேராக போனவர்கள் அவங்க அனுப்பிய புகைப்படங்கள் மற்றதெல்லாம் பார்க்கும்போது நிலவு அழகாக இல்லை அப்படிங்கிறது, குண்டும் குழியுமாக இருக்கிறதுங்கிறது உள்பட சயின்ஸ் வந்து நமக்கு சொல்லி இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, வெளியிலிருந்து பார்க்கும்போது மலையாள திரைப்பட உலகம் வந்து மின்னுவது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கு. உப்பும் வெள்ளையாதான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையாதான் இருக்கு. அதனால பார்வையில நம்ம கண்ணில் படுறதை வச்சு முடிவுக்கு வந்தோம்னா உப்பை வந்து சர்க்கரைன்னு கூட நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். நம்ம கூட தமிழ்ல வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த சென்ஸ்ல அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லி, பார்ப்பதை வைத்து மட்டும் முடிவெடுக்க முடியாது, உள்ள போய் தீர விசாரிக்கும் போதுதான் உண்மைகள் வெளிவருகிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டையே அவங்க துவங்குறாங்க. இப்ப இதுல அவங்களும் பாராட்டுறாங்க, நாட்டிலேயே முதன்முறையாக இந்த மாநிலத்துல தான் LDF அரசாங்கம் இப்படி ஒரு கமிட்டி உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நல்ல பாராட்டுதலோடு அவங்க முன்வைக்கிறாங்க. இது இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பலருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக வருது. இப்போ இதுல கமிட்டி சொன்ன சில விவகாரங்களுக்குள்ள போவதற்கு முன்னால் கமிட்டியினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னு சொன்னா, இது ஏதோ மலையாள திரைப்பட உலகத்துல பெண்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் தொல்லைகள் அது மட்டுமே ஹேமா கமிட்டி விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு தோற்றம் அல்லது அந்த மாதிரி ஒரு கருத்து தான் ஆழமாக ஊடகத்துல பரவிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது மட்டும் கிடையாது. பாலியல் துன்புறுத்தல் அதெல்லாம் கண்டிப்பாக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருக்கு. ஆனா அதையும் தாண்டி திரைப்பட உலகத்தில் நிலவுகிற ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் என்னென்ன விஷயங்கள்ல வெளிப்படுது, என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு என்று எல்லாவற்றையும் விவரமாக விசாரிக்க வேண்டும்ங்கிறது தான் ஹேமா கமிட்டிக்கு கொடுக்கப்பட்ட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். உதாரணமாக
கேரள திரைப்பட உலகத்துல பெண்கள் சந்திக்கக்கூடிய பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள். ரெண்டாவது, அவர்களுடைய பணி நிலைமை, சர்வீஸ் கண்டிஷன், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் சம்பந்தமாக. மூணாவது, திரைப்படத்தோடு தொடர்புடைய எல்லா துறைகளும், அது வந்து எடிட்டிங்கா இருக்கலாம், சினிமாட்டோகிராஃபியா இருக்கலாம், கதை வசனம் எழுதுவதாக இருக்கலாம், திரைக்கதையாக இருக்கலாம், டயலாகாக இருக்கலாம், எல்லாமே திரைப்படத்துறையோடு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து அதிக அளவு பங்கேற்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஒன்று. அடுத்தது, சினிமாவில் குறிப்பாக தொழில்நுட்ப சைடு, டெக்னிக்கல் சைடில் பெண்கள் அதிகம் முன்னுக்கு வருவதற்கு ஏதாவது பரிந்துரை பண்ணுங்க, ஸ்காலர்ஷிப் ஏதாவது கொடுக்கலாமா, இல்லை அவங்க அது சம்பந்தமான கல்லூரிகளில் படிக்க போகும்போது கட்டணத்தில் கன்செஷன் ஏதாவது கொடுக்கலாமா, சலுகை கொடுக்கலாமாங்கிறது உள்பட நீங்கள் என்ன செய்யலான்னு பரிந்துரை கொடுங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அடுத்தது வந்து பிரசவ காலத்தில் அல்லது குழந்தை பிறந்த உடனே குழந்தை பராமரிப்பு காலத்தில் அல்லது உடல்நிலை சரியில்லை என்பதனால் நம்ம வந்து வேலைக்கு போக முடியல, வருமானம் ஈட்ட முடியல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவர்களது வாழ்க்கையை பராமரிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இன்னொரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஒன்று. அடுத்தது வந்து சினிமாவினுடைய உள்ளடக்கம். அந்த உள்ளடக்கத்துல பாலின பாகுபாடு இருக்கிறதா, அதை சரி செய்ய என்ன பண்ணலாம், பாலின சமத்துவம் பிரதிபலிப்பதற்கு என்ன செய்யலாம், சினிமா கண்டென்ட்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்தது ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சினிமாவை தயாரிப்பவர்கள், ப்ரொடியூசர்ஸ், அதே போல ப்ரொடக்ஷன் சம்பந்தமான பல செயல்பாடுகள் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னு பொதுவாக போட்டிருக்காங்க. அதுல வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 1/3 பெண்கள் வந்து இதுக்குள்ள வந்து வேலை செய்வதற்கு உகந்த சூழலை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸலண்டாக நீங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாலே அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டதாக ரொம்ப அருமையாக இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு ஹேமா கமிட்டி வந்து பலரை சந்தித்து விவரங்களை திரட்டியிருக்கு. ஆனா கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் இல்லை, பல பக்கங்கள் அந்த கமிட்டி எழுதியிருக்கிறது என்னன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணமாக சில ஃபோன் நம்பர்ஸோட பேர் வரும், இவங்களை கேட்டால் விவரம் கிடைக்கும்னு. அந்த ஃபோன் நம்பருக்கு பண்ணால் அந்த ஃபோன் நம்பர் வந்து ஃபால்ஸாக இருக்கும், அல்லது இவங்க ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. சில குறிப்பிட்ட நேரம் வந்து பார்க்கறதா சொல்லியிருப்பாங்க, இவங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க கமிட்டி, ஆனால் சம்மந்தப்பட்டவங்க பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க. சில சமயம் என்னாகும், டான்சர்ஸ் அசோசியேஷன்ல அப்படி நடந்ததா அவங்க போட்டிருக்காங்க. அங்கிருந்து வந்த பெண்கள் வந்து சொல்லி கொடுத்தா மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எங்க யூனியன் பார்த்துக்கோம் அப்படின்னு கிளிப்பிள்ள மாதிரி தான் ரிப்பீட்டடா எப்படி கேள்வி கேட்டாலும் அந்த பதில தான் சொல்லியிருக்காங்க. அந்த பதில்களை கேட்கும் போதே அவங்க வந்து ஒரு டியூன் ஆகி தான் அவங்கள செட் பண்ணி தான் அவங்கள வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அப்ப இதுக்கு நடுவுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களை எல்லாம் பார்த்து, விக்டிம்ஸ்னா பயமான பயம், நாங்கள் வெளியே சொன்னோம்னா எங்களுக்கு வந்து அன்ஆத்தரைஸ்டு பேன் தான், அப்புறம் எங்கள் வாழ்க்கையே போச்சு, வருமானமே போச்சு, எங்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, எங்கள் வாழ்க்கைக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற முறையில் தான் எல்லாருமே பேசுனாங்க. அவ்வளோ பேருக்கும் சமாதானம் சொல்லி, இல்லை உங்கள் கான்ஃபிடென்ஷியாலிட்டி பாதுகாக்கப்படும்னு சொல்லி தான் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதனால பல பக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விவரம் சேகரிப்பு, அதற்கான சாட்சியங்கள் சேகரிப்பு, வாட்ஸ்அப்பில் வந்ததாக இருக்கலாம், அல்லது சில ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம், அல்லது சில வீடியோக்களாக இருக்கலாம், அல்லது வந்து ஆடியோ மெசேஜாக இருக்கலாம். இதை வந்து சேகரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து அவங்க ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சொன்னவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நாங்கள் யார்கிட்டையும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கூட சொன்னது கிடையாது, நீங்கள் வந்து அரசாங்கம் அமைச்ச கமிட்டிங்கிறதுனால ஏதோ தைரியத்தை வரவழைச்சிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோங்கிற முறையில் தான் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு இதை சொல்கிறோன்னா, ஒரு நீண்ட காலமாக ஊறி போயிருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே பாதிக்கப்பட்டவங்க யாரும் எதுவும் சொல்லையேன்னா எப்படி சொல்லுவாங்க? அதனால் அந்த சிரமம் இருக்கிறது அப்படிங்கிறத ஹேமா கமிட்டியின் அறிக்கையினுடைய சில பகுதிகள் வந்து அதை கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு தான் நிறைய பிரச்சனைகள், துணை நடிகைகள்னு நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 1800 இருந்து 5000 வரைக்கும் சம்பளம் உண்மையிலேயே வந்து கொடுத்துருவாங்க.
ப்ரொடியூசர் கொடுத்துருவாரு. ஆனால் இவங்க கைக்கு வந்து சேரும்போது அது 450லேருந்து 500 தான். மீதி எல்லாம் வந்து இடைத்தரகர்கள் மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க எடுத்துக்கொண்டு ஒரு 500 ரூபாய் தான் கிடைக்கும். அதனால அவங்க கூட இன்டர்வியூ கொடுத்த போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பளம் நேரடியாக எங்களுடைய வங்கி கணக்குக்கு வருவது போல ஏற்பாடு பண்ணா இந்த கமிட்டி வந்து பரிந்துரைத்தா எங்களுக்கு ரொம்ப பயன்படும். பல சமயங்கள்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ வர்ற ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த அர்த்த ராத்திரியில அந்த நேரத்துல அத்துவான காட்டுல இருந்து வீடு போய் சேர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கே சரியா போயிடும். கடைசியில ஒரு நாள் முழுக்க நின்று வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது 5 பைசா கூட கையில இல்லாத ஒரு நிலைமை தான் வரும் அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்து பெண்கள்னு சொன்னா வீட்டு வேலை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, காலையில 6 மணிக்கு செட்டுக்கு வரணும், 5 மணிக்கு செட்டுக்கு வரணும்னா 3 மணிக்கு எழுந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு சமைச்சு வச்சுட்டு என்ன டிரான்ஸ்போர்ட் கிடைக்குதோ அதை பிடிச்சி ஒரு வழியா அவங்க வந்து சேரணும் அப்படிங்கிற நிலைமை. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ வந்து ஒரு சீனுக்கு 50 துணை நடிகை வேணும்னா 100 பேரை கூப்பிட்டு வச்சுக்குவாங்க, 200 பேரை கூப்பிட்டு வச்சுக்குவாங்க, 50 பேரை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மீதி 100 பேரும் 150 பேரும் செட்டை விட்டு வெளியேறக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும்ன்றவாங்க. சாப்பாடுன்னு வந்ததுன்னா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 பேருக்கு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அப்போ வெளியே நிற்கிற 150 பேருக்கு எப்படி கிடைக்கும்? சாப்பாடு இல்லை, குடி தண்ணீர் இல்லை, நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை, இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு டாய்லெட் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிறுநீர் கழிக்கணும்னு சொன்னால் 2-3 பேர் ஒன்றா போய் ஒரு 2 பேர் வந்து ஒரு துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு நிற்க, அந்த சைடு நம்ம வந்து சிறுநீர் கழிக்கணும். தண்ணி கூட இருக்காது. சாதாரண சமயத்திலேயே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் மாதவிடாய் காலத்தில் தண்ணி இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து துணை நடிகைகள் சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அவங்களுக்கான அசோசியேஷன், அந்த அசோசியேஷன்ல உறுப்பினராக சேருவதற்கே நிறைய பணம் லஞ்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்னொன்று, செட்டில் வந்து ஒரு பயங்கர காயம் ஏற்பட்டுருது. ஒரு கேஸ் கூட சொல்லியிருக்காங்க, கொதிக்கிற எண்ணெய் வந்து ஒருத்தங்க மேலே விழுந்துருச்சு, அவங்களுக்கு வந்து முதலுதவி சிகிச்சை கிடையாது. ஷூட் முடிஞ்சவொடனே எல்லாம் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. இந்த அம்மா எப்படி கிளம்புவாங்க, எதில் போவாங்க, எப்படி வீட்டுக்கு போவாங்க, மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணுவாங்க, அது எதுவுமே வந்து யோசிக்கப்படுறது கிடையாது. அடுத்தது மேஜரான விஷயம் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல். எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமாவுக்குள்ள நுழையணும், என்ட்ரி ஆகணும்னு வர்ற அந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து செக்ஷுவல் ஃபேவர்ஸ், அதாவது உனக்கு நான் நல்ல ரோல் வாங்கி தரேன், இல்லைன்னா ஒரு வரி டயலாக் பேசுறதுக்கு உனக்கு நான் சான்ஸ் வாங்கி தரேன், ஆனால் நீ எனக்கு உடன்படணும். இதுக்கு வந்து என்ன வார்த்தை படுத்துவாங்கன்னா, உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பெண்கள் எல்லாருக்கும் காதில் கேட்டு புளிச்சு போன வார்த்தை 2, ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று காம்ப்ரமைஸு. இதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதனால பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்னா செட்டில் மட்டும் கிடையாது, வண்டி வாகனத்தில் வரும்போது அங்கே வந்து ஹாரஸ்மெண்ட்டு, தங்குற இடம். அதில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராத்திரியில் வந்து கதவு தட்டுவாங்க, அது ரொம்ப பொலைட்டாக லேசாக கூட தட்ட மாட்டாங்க, கதவே இடிஞ்சு விழுற மாதிரி தண்ணியை போட்டுக்கிட்டு வந்து கதவை டம்னு இடிச்சு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஏதுன்னு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு செய்வாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் விட்டோன்னு சொன்னால் கதவு பிச்சு உடஞ்சு உள்ளே வந்துடுவாங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிற பயத்தில் தூக்கம் கூட வராமல் எத்தனை இரவுகளை நாங்கள் வந்து பயத்தில் கழிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உடன்பட மாட்டேன் அல்லது காம்ப்ரமைஸ்க்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்னதாக மறுப்பு தெரிவித்தா கூட பயங்கரமான டார்ச்சர், ரொம்ப வேணும்னே மீண்டும் மீண்டும் பாலியல் துன்புறுத்தல். அதில் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, முந்தின நாள் என்னை அவ்வளவு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு, சகிக்கவே முடியலை, அவர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நான் ரொம்ப சிரமப்பட்டேன், அவர் மூஞ்ச பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. கடைசியில் அடுத்த நாள் வந்து சீன் என்னன்னா, நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற சீனு, எனக்கு வந்து அந்த சீனில் வந்து மைண்டை அப்ளை பண்ணி என்னால் நடிக்கவே முடியலை, 10-12 டேக் ஆச்சு, டைரக்டர் கூட கூப்பிட்டு திட்டினாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் பாலியல் துன்புறுத்தல் மாதிரி மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணவே முடியாது, எங்கேயும் சொல்லவே முடியாது, ஆனால் வேலை மட்டும் ஒழுங்காக பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது.
இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி எங்கேயாவது போய் ஒரு டைரக்டர்கிட்ட அல்லது தயாரிப்பாளர்கிட்ட இந்த ஆள் இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா அக்யூஸ்ட விட்டுருவாங்க. ஒண்ணு அவர் ஆண் அப்படிங்கிறதுனால, அல்லது அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு, மார்க்கெட்ல அவருக்கு வேல்யூ கூடுதலா இருக்கும், அதனால அவர் மேல கை வைக்க மாட்டாங்க. அவர் பண்ணின தப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு என்ன பேர் வந்துடும்னா ட்ரபிள் மேக்கர். ஐயோ இந்த பொண்ணா, மீ டூ, எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிடும், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் சொல்லிடும், அதனால அதை வெளியே தள்ளு, அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காத. எல்லா இடங்கள்லையும் கதவுகள் மூடப்படும். அதனால எங்க போய் அவங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த குடி தண்ணீர் கிடைக்காத, யூரின் போக முடியலை அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனவே நாங்கள் வந்து சிறுநீரை கட்டுப்படுத்தி கொள்வோம், அது வந்து கிட்னிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் இப்படி தான் பண்ண முடியும். இன்னொன்று தண்ணியே குடிக்காமல் இருப்போம், ஏன்னா தண்ணி குடிச்சாதானே வந்து யூரின் போகணும், தண்ணியே குடிக்காமல் இருப்போம். தண்ணி குடிக்காமல் இருந்தால் ஹெல்த்து, ஆமாம் பிரச்சனை தான், ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் ஹேமா கமிட்டியே சொல்கிறாங்க. முதல்ல 1-2 தரம் கேட்டப்போ ஒருவேளை மிகைப்படுத்தி சொல்றாங்களோ வந்து சொல்றவங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா போக 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 எல்லாரும் இதையே தான் சொல்றாங்கங்கும் போது மலையாள திரையுலகில் இது வந்து யதார்த்தமாக அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம்ங்கிறத எங்களால புரிந்து கொள்ள முடிந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ரெம்யூனரேஷன், சம்பளம். அப்போ ஒரு ஆணாதிக்க திரைப்பட உலகில் ஆணை மையப்படுத்தி தான் படங்கள் வந்து பெரும்பாலும் எடுக்கப்படுது. விதிவிலக்குகள் இருக்கலாம். அதனால என்னன்னா அப்படி மையப்படுத்தி எடுக்கும்போது ஆணுக்கு அதிக சம்பளமும் பெண்ணுக்கு குறைவான சம்பளமும். அதில் என்ன சொல்றாங்க, அப்படி இருந்தா கூட தொலைஞ்சு போகுது, எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோன்னு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களே, அதையாவது கொடுக்கணுமா வேணாமா, அதை கூட கொடுக்கறது கிடையாது. நம்ம ரொம்ப பேசினா ஆன்லைன்ல நம்மளை பத்தி சைபர் கிரைம், சைபர் அட்டாக் ரொம்ப மோசமா எழுதுவாங்க, அசிங்கமா ஆபாசமான படங்களை அனுப்புவாங்க, அர்த்தராத்திரியில மெசேஜ் அனுப்புவாங்க, நம்மளால சகிச்சுக்கவே முடியாது. அதனால சைபர் அட்டாக்குங்கிறது இன்னொன்னு ரொம்ப மோசமான விஷயம். ஆனா இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு போய் சொல்றதுக்கு ஒரு இடம் கிடையாது. அதாவது லீகலி கான்ஸ்டிடியூட்டட் மெக்கானிசம் எதுவும் கிடையாது. அதனால நாங்கள் சொல்லவும் முடியாது, இதுக்கு தீர்வும் இல்லை அப்படிங்கிற முறையில தான் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஹேமா கமிட்டி என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பல காலமா நடக்குது, எல்லா ஆண்களையும் நாங்கள் குறை சொல்ல. 2-3 இடத்துல அவங்க அதை எழுதுறாங்க. ஒரு பெண்களுடைய கஷ்டம் புரிஞ்சு நடக்கிற டைரக்டர் உண்டு, கேமரா பர்சன் உண்டு, மற்றவங்க உண்டு. சில சமயம் சில டைரக்டர்கள் வந்து அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ரொம்ப நெருக்கமான காட்சிகள், இன்டிமேட் சீன்ஸ் வரும்போது மற்றவங்களையெல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு தேவையான அப்படிப்பட்ட ஊழியர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதை வந்து படமாக்குவாங்க. அப்படி ஷூட் பண்ணும்போது அந்த திரைப்பட பெண் நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கும், இவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்கல, நம்ம ஒரு 3-4 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுல அவங்க நடிக்கிறத நல்லா பண்ண முடியும். இப்படி வந்து கொஞ்சம் நல்லவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க ஹேமா கமிட்டி கேட்குறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து புரியலையா அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை அவங்களே கேட்டிருக்காங்க. சில ஆண்கள்கிட்ட பேசும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இதென்ன மலையாள திரை உலகம் இன்னைக்கு நேத்திக்கா வந்தது, அது வருஷக்கணக்கா இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் வருஷக்கணக்கா இல்லையா, அப்பெல்லாம் பெண்கள் எப்படி சமாளிச்சாங்க, இப்படிதான் புகார் சொல்லிட்டு இருந்தாங்களா, எங்களுக்கு வந்து உடை மாற்றுவதற்கு இடம் இல்லைன்னு அங்கங்க எங்கேயாவது போய் பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல அக்கம் பக்கத்துல போய் கேட்டு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி சமாளிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க, மேனேஜ் பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க, இப்ப என்ன புதுசா வந்து புகார் சொல்றீங்க அப்படிங்கிற முறையில இந்த பிரச்சனைகளை சிறுமைப்படுத்தி கேட்டவர்கள் உண்டு. இன்னும் ஒரு சாரார் வந்து ஸ்ட்ரைட்டா அவதூறு, வந்தா பணம் சம்பாதிக்க தானே வரீங்க, புகழ் சம்பாதிக்க தானே வரீங்க, அப்ப இதெல்லாம் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணா என்ன, காம்ப்ரமைஸ் பண்ணா என்ன, இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுதானே வர்றீங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இஷ்யூ ஆக்குறீங்க அப்படிங்கிற முறையில அந்த ஆணாதிக்க பார்வையில வந்ததும் உண்டு. அதனால இது இந்த நிலைமையினுடைய சீரியஸ்னஸை பார்த்துட்டு ஹேமா கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, மற்ற இடங்கள்ல வந்து பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க ஐசி அமைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு புகார் கமிட்டி அமைக்கணும்னு இருக்கு, இன்டர்னல் கமிட்டி. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஐசி ஆகுது எந்த சி ஆகுது, நீங்க எதை அமைச்சாலும்
அந்த அதிகார மையத்துல இருக்கிறவங்க மிரட்டினா இந்த ஐசியில இருக்கிற ஆட்களே வந்து வாய மூடிட்டு தான் போகணும். அதனால இவ்வளவு ரேம்பண்டாக பெரிய அளவுல நடக்கிற இந்த அத்துமீறல்களை ஒரு ஐசியால வந்து கேட்க முடியும், சமாளிக்க முடியும்னு எங்களுக்கு தோணலை. அதனால ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபோரம் வந்து அமைக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூடுதலாக சொல்றாங்க. அப்ப இவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில பரிந்துரைகள் வரும்போது சில நல்ல அம்சங்கள் உண்டு. அவங்க வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம்னா என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் வந்து ஒரு ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணணும். அந்த ட்ரிபியூனலுக்கு வந்து ஒரு மாவட்ட நீதிபதியினுடைய அதிகாரம் இருக்கணும். இவங்க வந்து ஜெண்டர் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவங்க வந்து விசாரிக்கணும். அதாவது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாலியல் துன்புறுத்தல் மட்டும் கிடையாது, செக்ஷுவல் ஃபேவர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே சம்பளத்துல இருந்து வருமானத்துல இருந்து அவங்களுடைய அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் வந்து பல்வேறு துறைகளில் அவங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுவது, ஒரு பெண்ணுக்கு எதிரான பாகுபாடு, ஆணாதிக்க நிலைமை நிலவுவது, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் டீல் பண்றதுக்கு ஒரு ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணணும். இந்த ட்ரிபியூனல் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு கால வரையறைக்கு உட்பட்டு அதை வந்து செட்டில் பண்ணணும். இது சொல்லுகிற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடுனா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹைகோர்ட் தான் அப்படிங்கிற முறையில் ஒரு பரிந்துரைங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து கண்ணியமாக இருக்க வேண்டும். டாய்லெட் ஃபெசிலிட்டி, உணவு, குடிநீர், உடைமாற்றும் ஏற்பாடு இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக அமல்படுத்தப்பட வேண்டும். அது வந்து ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விடுகிற விஷயம் இல்லை. இப்படி பண்ணணும், சட்ட ரீதியாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இவங்க துறை வாரியாக பல விவரங்களை சேகரிச்சிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப டைரக்டான பாகுபாடு ஒரு துறையில என்ன வருதுன்னா, சிகை அலங்காரம், மேக்கப், இதை செய்யக்கூடிய பெண்களை வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்ங்கிற பேர்ல தான் வச்சிருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிற பேர் வந்து ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. அப்போ அந்த சங்கத்தை சேர்ந்தவர்களை, சங்க தலைவர்களை கூப்பிட்டு ஹேமா கமிட்டி விசாரிச்சப்ப சங்க தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய பைலாவிலேயே, கான்ஸ்டியூஷன்லேயே பெண்களை வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இணைக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூ சேஞ்ச் த லா, பைலாவை நீ மாத்து அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்காங்க. அதனால துறை வாரியாகவும் சில தலையீடுகள், பரிந்துரைகள் இருக்கு. ரொம்பவும் கவலைப்பட்டு ஹேமா கமிட்டி சொன்னது என்னன்னா, ஒரு கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸ் இருக்கு. என்ன நடந்தாலும் யாரும் வாயை திறக்க முடியாது, மௌனமாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைமை வந்து ரொம்ப மோசம். அந்த மௌனத்தை உடைப்பதற்கான ஏற்பாடு வேணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சினிமாவோடு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகள்லையும் பெண்களுடைய பங்கேற்பு அதிகரிப்பதற்கு நிறைய பரிந்துரைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் திரைப்படத்துறையில இயக்குனர்களாக, டைரக்டர்ஸாக பெண்கள் வந்து 9% தான், ஸ்கிரிப்ட் எழுதுபவர்களாக 12% தான், அதே போல ப்ரொடியூசர்களாக 15% தான். இந்தியாவினுடைய இந்த சதவீதம்ங்கிறது வந்து உலகளாவிய சதவீதத்தை விட மிக குறைவு. அந்த குறைவான இந்திய சராசரியிலேயே மலையாள திரைப்பட உலகத்துல பெண்களுடைய பங்கேற்புங்கிறது இன்னும் மோசம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி ரொம்ப நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபில்ம் பாலிசி, திரைத்துறை சார்ந்த ஒரு கொள்கையை அரசாங்கம் வகுக்க வேண்டும். அந்த கொள்கையில சினிமா தயாரிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா அம்சங்களும் அதுக்குள்ள, அந்த பாலிசிக்குள்ள வரணும். அந்த பாலிசியில ஃபோக்கஸ் எது அப்படின்னா, பாலின சமத்துவம் என்பது ஃபோக்கஸாக இருக்கணும். அதனால பாலின சமத்துவத்தை ஃபோக்கஸாக வைத்து திரைத்துறையின் எல்லா துறைகளையும் இணைத்த ஒரு ஃபில்ம் பாலிசி அப்படிங்கிறத அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாங்க, திரைப்படத்துறையில தீர்மானிக்கிற கமிட்டிகள், இது இந்த தீர்மானிக்கிற டிசிஷன் மேக்கிங் பாடிஸ், இது எல்லாத்துலேயும் குறைந்தபட்சம் 50% பெண்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி வருகிற திரைப்படங்கள் இருந்ததுன்னா அந்த திரைப்படங்களை ப்ரொமோட் பண்ணணும்.
அதுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும். பெண் தயாரிப்பாளர்கள் கேட்டால் கடன் வசதி என்பது குறைவான வட்டி விகிதத்துல அவர்களுக்கு தரப்படணும். அதே போல பெண்கள் தயாரித்து பாலின சமத்துவத்தை மையப்படுத்தி வருகிற படங்களுக்கு விருதுகள் தனியாக வழங்கணும். அப்புறம் இந்த சினிமா துறையோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், லைட்டிங் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து ட்ரைனிங், குவாலிட்டி ட்ரைனிங்கிறது கொடுக்கணும். யாருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, அங்க வந்து சுய உதவி குழுக்கள், எல்டிஎஃப் அரசாங்கம் நல்ல கவனிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய குழுக்கள் இருக்கு, குடும்பஸ்ரீ. அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் விரும்பி வருபவர்களுக்கு அந்த ட்ரைனிங். அதே போல சமூகத்துல ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ், அது வந்து பட்டியலின மக்களாக இருக்கலாம், பழங்குடியின பெண்களாக இருக்கலாம், மீனவ பெண்களாக இருக்கலாம். அதனால அப்படி வருகிற பெண்களுக்கு வந்து கூடுதலாக வாய்ப்புகள், ட்ரைனிங் என்பது கொடுக்கணும். அடுத்தது, ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக ஒரு டீம் வந்து செட் ஆகுது அப்படின்னா அவர்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ட்ரைனிங், பெண்ணை எப்படி பார்ப்பது, எப்படி நாம் பழகுவது அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் என்பது மேண்டேட்ரியாக, கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதே போல திரைப்பட கல்வியை நடத்துகிற கல்லூரிகள் சில கோர்சஸ் நடத்துவாங்க. அந்த கல்லூரிகளில் இப்படி பெண்கள் சேருவதற்கு ஒரு ஒரு கூடுதலாக நம்ம உதவி செய்யணும், அவங்களுக்கு ஃபீஸில் கன்செஷன் கொடுக்கணும். இந்த மாணவ மாணவியரை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்படுகிற கமிட்டிகளில் 30% பெண்கள் இருக்கணும். அதனால ரொம்ப நுட்பமாக, ரொம்ப துல்லியமாக எல்லா துறைகள் சம்பந்தப்பட்ட பரிந்துரைகளையும் அவங்க கொடுக்குறாங்க. கடைசியில் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசவம் அல்லது குழந்தை பராமரிப்பு, உடல் நலம் சரியில்லை, இந்த மாதிரியான காரணங்களுக்காக சினிமா வாய்ப்புக்கு போக முடியல, வருமானம் இழப்பு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு உதவி செய்வதற்காக வெல்ஃபேர் ஃபண்டு, அது ஒரு நல நிதியை உருவாக்கணும். இது அரசாங்கம் ஒரு போர்ஷனும் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பகுதியும் அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த நிதியின் மூலமாக இந்த வேலையில்லா காலத்தில் நிவாரணம்ங்கிறது வழங்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பொதுவாக வந்து கேரள மக்கள் தொகையில பெண்கள் வந்து 50% இருக்காங்க, இதுதான் யதார்த்தம். ஆனா இந்த யதார்த்தம் வந்து யதார்த்தத்தை சொல்லுவதாக வருகிற மலையாள திரைப்படங்கள்ல இந்த யதார்த்தத்தை பார்க்க முடியல. ஒரு பேசுகிற பாத்திரங்கள், டயலாக் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல ஒரு 31% தான் பெண்களாக இருக்காங்க. ஒரு பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அநேகமாக விதிவிலக்கு இருக்கலாம், அநேகமாக சினிமாவினுடைய கருப்பொருளாக வருவது கிடையாது அப்படின்னு பொதுவா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் ஐபிஎஸ் கேரக்டர். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அங்க வர்ற ஆண் பாத்திரம் வந்து அடிக்கடி அவங்கள பார்த்து ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பெண் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இது. அப்போ பெண்ணை வந்து இப்படி பேசுவதுங்கிறது ஆண்மையினுடைய அடையாளம், மாஸ்குலினிட்டியோட ஒரு அடையாளம்ங்கிற முறையில வருது அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இயக்கங்கள்ல, புரட்சிகர இயக்கங்கள்ல முன்னுக்கு வந்த KR கௌரியம்மா உள்பட அவங்கெல்லாம் வந்து நிலச்சீர்திருத்த சட்டம் வந்தபோது பயங்கரமா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி அதை வந்து கீழே வரைக்கும் அமல்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்களை போன்ற ஒரு கேரக்டரை ஒரு படத்துல கொண்டு வந்து ஒரு இன்னொரு கட்சி உறுப்பினருடைய மனைவிக்கு முன்னால் இவங்க கௌரியம்மா வந்து ஒரு ஃபெயிலியர், அவங்க வந்து எந்த இதுலையும் அவங்களால முன்னேற முடியலை, சாதிக்க முடியலை அப்படிங்கிற வசனங்கள் கூட வருது. அவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளோ ஒரு புரட்சிகர வீராங்கனை, ஆனா அவங்களையே சினிமாவில் இந்த மாதிரி மோசமா நீங்க உண்மைக்கு புறம்பாக நீங்க சித்தரிக்கிறீங்களே அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சுட்டு நல்ல கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, பெண்ணுக்கான டிஎன்ஏல இருக்கா பெண் வந்து 2ஆம் தர பிரஜை, பெண் வந்து ஆணுக்கு அடிபணிஞ்சுதான் நடக்கணும் அப்படின்னு டிஎன்ஏல இருக்கா? டிஎன்ஏல அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா சமூகம் அப்படி ஒரு கோட், CODE கோட் போட்டு வைத்திருக்கிறது. சமூகம் போட்டு வைத்த இந்த கோட்பாட்டை திருத்தி எழுதணும், அது வந்து இந்த பரிந்துரையினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி, பொதுவாக திரையுலகில் எல்லா மட்டங்களிலும் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தோற்றம் வரணும், விசிபிலிட்டிங்கிறது கூடுதலாக வரணும். சினிமாவில் வரக்கூடிய பாத்திரங்கள் அதை பேசணும்.
பெண்ணுக்கு எதிராக வன்முறை செய்வது, வாடி போடின்னு பேசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இழிவுபடுத்துகிற விமர்சனங்கள் நம்ம தமிழ்ல கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படியான அதெல்லாம் தான் ஆண்மையின் அடையாளம் என்று வருவதை மாற்ற வேண்டும். ஒரு திரைப்படம் வந்தால் நாங்கள் வந்து மிருகங்களை இதில் நாங்கள் பாதுகாப்பாக தான் நடத்தினோம், சித்திரவதை பண்ணல அப்படின்னு சில ஸ்டாச்சுட்டரி இது ஒன்று போடுவாங்க, சட்ட ரீதியான சில விஷயங்கள். அதே போல் இந்த படத்தில் பெண்களை நாங்கள் இழிவுபடுத்தவில்லை அப்படின்னு சட்ட ரீதியாக சில வாசகங்கள் போடுவதற்கான ஏற்பாடு வேணும் அப்படிங்கிறது உள்பட ரொம்ப டீட்டெயில்டாக இது வந்திருக்கு. அதனால் இந்த பரிந்துரைகளை அரசு கேரள அரசு சீரியஸாக பார்க்கும். இப்போ கூட சமீபத்தில் ஒரு திரையுலக நிகழ்வில் கேரள முதலமைச்சர் பேசியிருக்காரு. நிச்சயமாக கேரள அரசு அனைத்து துறைகளிலும், திரைப்படத்துறை உள்பட அனைத்து துறைகளிலும் பெண்களுடைய பாதுகாப்பை, முன்னேற்றத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தும்னு பேசியிருக்காரு. அதனால் அது வரவேற்க தகுந்த விஷயம். இப்போ இதில் இந்த ரிப்போர்ட்லாம் வெளிவந்த பிறகு அம்மான்னு சொல்லி மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம், அதில் இருக்கிற 17 பேரும் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் கூட சில பெண் கலைஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன தப்பிச்சு ஓடுற விஷயம், எதுக்கு இவங்க இப்போ ரிசைன் பண்ணணும், பதவியில் இருந்துக்கிட்டு இந்த பரிந்துரைகளில் அரசாங்கம் முடிவெடுத்து என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் அமல்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் விட்டுட்டு ஓடினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி கூட அவங்ககிட்ட வந்திருக்கு. இதில் என்னென்னா எல்டிஎஃப் அரசாங்கம் இதில் சீரியஸாக இருக்குது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறதோ அந்த குற்றவாளி எதில் இருந்தாலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் கூட அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ இதே மாதிரி தமிழகத்தில் இல்லையா, தமிழகத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஜனநாயக மாதர் சங்கத்திலேருந்து நாங்கள் ஒரு டீம் போய் இங்கே தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம், அந்த சங்கத்தில் தலைவர் செயலாளராக அப்போ சரத்குமார் அவர்களும் ராதா ரவி அவர்களும் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து, அப்போ ஐசி எல்லாம் கிடையாது, சட்டமாகலை, அப்போ விஷாக்கா பரிந்துரை தான் இருந்தது. அப்போ விஷாக்கா கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி போய் ஒரு லெட்டர் கொடுத்தோம். சரத்குமார் அவர்கள் ரொம்ப நேரம் எங்ககிட்ட பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் பெட்டிஷனில் எழுதியிருக்கிற ஒரு வரியை நீங்கள் மாற்றி எழுதணும் அப்படின்னாரு. அது என்ன வரின்னு சொன்னால், பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் பல மட்டங்களில் நடக்குது, திரைத்துறையில் அது அதிகமாக நடக்குது, அதனால திரைத்துறையில் நீங்கள் விஷாக்கா கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மனுவினுடைய உள்ளடக்கம். அவர் என்ன ஆர்கியூ பண்ணாருன்னா, அதெல்லாம் பழைய கதையாக இருக்கலாம், ஆனால் இப்போ நிலைமை மாறிடுச்சு, நிறைய படித்த பெண்கள் வர்றாங்க, இண்டிபெண்ட் விமன் வர்றாங்க, அதனால் அவங்க இப்படியெல்லாம் யாராவது கேட்டால் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆட்கள் தான் நிறையா இருக்காங்க, அதனால் நடக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அதிகமாக நடக்குதுங்கிறத நீங்கள் மாற்றி எழுதுங்கன்னு கூட ஆர்கியூ பண்ணார். அப்புறம் விஷாக்கா கமிட்டி ஸ்ரீபிரியா அவர்கள் தலைமையில் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட பேசினா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எந்த கேஸும் வர்றது கிடையாது, வர்ற கேஸ் எல்லாம் தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கமே அவங்களே டீல் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடறாங்கங்கிறது தான் அன்னைக்கு அவங்க சொன்னது. அதனால கமிட்டி அமைக்கிறதுக்கு ரொம்ப தூரம் முயற்சி எடுத்து கமிட்டி அமைக்கப்பட்டும் கூட அது மீனிங்ஃபுல்லாக நடக்கலை அப்படிங்கிறது தான். அதனால இப்போ ஒரு சில பெண் கலைஞர்கள் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் ஊடகங்களில் வந்திருக்கு, இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இங்கேயும் தமிழக அரசு கொஞ்சம் கூடுதலாக இந்த விஷயத்தை கவனித்து இப்படிப்பட்ட ஒரு கமிட்டி அமைப்பதற்கு முன் வருவதுங்கிறது நல்லது. அங்கே எப்படி விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்களோ அதே போல் இங்கேயும் தமிழகத்திலையும் பெண் திரைப்பட கலைஞர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் சார்பாக திரைத்துறையில் பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விதமான பாகுபாடுகளையும் களைவதற்கான முயற்சிகளை அவங்களும் எடுக்கணும். நிச்சயமாக வெளியில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற பெண்கள் அமைப்புகள் உட்பட அப்படியான கோரிக்கைக்கு வலுவாக நாங்களும் ஆதரவு தெரிவிப்போம், குரல் கொடுப்போம். இன்றைக்கு அது காலத்தின் கட்டாயம். அதனால கேரளா எல்டிஎஃப் அரசாங்கம் காட்டியிருக்கிற இந்த அருமையான பாதையில தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களும் பின்தொடர்வது திரைத்துறையில பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற சென்ஸை தான் ஹேமா கமிட்டி நமக்கு தெரியப்படுத்துது.